அரசு பணியை நோக்கி உங்கள் மயிலன் சேனல். இப்படிக்கு அருண். அனைவருக்கும் வணக்கம். மயிலன் சேனல்லேருந்து உங்கள் அருண் பேசுகிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பாலிசி நோட்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம். இன்னொரு 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இந்த பாலிசி நோட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அடுத்து வரப்போகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதோட தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான டாபிக் பாலிசி நோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த பாலிசி நோட் குரூப் 1க்கு மட்டும்தான் வரும், குரூப் 2க்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்காம விட்றாங்க. அந்த பாலிசி நோட் இன்னும் 2024 ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை ஃபுல்லாக கன்டினியூ பண்ணி முடிச்சிருவோம். என்னென்ன இருக்குது மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ டைம் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு அதோட ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து நமக்கு குரூப் 1 கால் ஃபார், அடுத்து குரூப் 4, அடுத்து குரூப் 2 3 வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுக்கு நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். அதனால் படிக்கிற வேலையை பாருங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நம்ம குரூப் 2 மெயின்ஸோட கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அது நம்ம என்னென்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அதோட தூக்கி போடாமல் என்னென்னலாம் தப்பு விட்ருக்கீங்க, என்னென்ன சரி பண்ணியிருக்கீங்க, எப்படி எக்ஸாமில் இருந்துச்சு, நீ அடுத்த எக்ஸாம் போகும்போது என்ன தப்பு விடக்கூடாது, அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கொஸ்டின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் நம்ம 1000 புத்தகத்துக்கு சமம். நம்ம ஒரு டிஎன்பிசி ஒரு கொஸ்டின் கொடுக்குறது ஒரு 1000 புத்தகத்துக்கு சமம். நம்ம எடுத்து அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பாதி சிலபஸ் கவர் ஆயிரும். அதனால் எழுதிட்டு வந்த கொஸ்டினை மூளையை தூக்கி போடாமல் உட்காந்து எடுத்து படிக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம அந்த டிஎன்பிசியோட ரீசனிங் கொடுத்த டாபிக் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருவோம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து அப்படியே ரிப்பீட் ஆகும், அதுக்காண்டி தான். சரிங்களா? தெரிஞ்ச கொஸ்டின் டக்கு டக்குன்னு எல்லாமே சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2020 ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் 2021 ஜனவரி முதல் நாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மணி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த வருஷத்தை நோட் பண்ணுங்கள். 2020, 2021 ஜனவரி 1 தான் வரும். இது ஜனவரி 1, ஓகே, பிரச்சனை இல்லை. அப்புறம் 2020 அப்படின்றது லீப் இயர்ன்றாங்க. புரியுதா? லீப் இயர் 2020 லீப் இயர். அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கணக்கில் லீப் இயராக இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா லீப் இயர்னால் பிப்ரவரியில் ஒரு நாள் கூடும், 29 வரும். மிச்ச நாள் 28 இருக்கும். அது மட்டும் 29 மாறும். இதன் அடிப்படையில் 2020 ஜனவரி 1லேருந்து 2021 ஜனவரி வரைக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை, ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை என்றால் 2021 ஜனவரி முதல் நாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது நம்ம எதுவுமே பண்ண வேணாம். லீப் இயர்னால் கொடுத்துருக்க தினத்தோட 2 நாள் ஆட் பண்ணணும். அது மட்டும் கண்டிஷன் வச்சுக்கோங்க. கண்டிஷன் என்னது அப்படின்னா, கண்டிஷன் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. லீப் இயர் அப்படின்னா கொடுத்துருக்க இதோட 2 நாள் மட்டும் ஆட் பண்ணணும். லீப் லீப் இயர் இல்லை அப்படின்னா ஒரு நாள் ஆட் பண்ணால் போதும். இப்போ லீப் இயர்னால் 28 29 வருமா? அப்படின்னா 2020 பிப்ரவரி 29 நாள் ஆகும். அப்படின்னா கொடுத்துருக்க நாளோட ஒரு நாள் ஆட் பண்ணி போடணும். இப்போ வியாழக்கிழமை 2 நாள் ஆட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்? வெள்ளி வரும். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது 2020 லீப் இயர், அதோட இன்னொரு நாள் ஆட் பண்ணோம்னா சனி. ஆன்சர் சனிக்கிழமை. இப்போ இதுக்கு ஆன்சர் சனிக்கிழமை. கண்டிஷன் லீப் இயர் அப்படின்னா 2 நாள் ஆட் பண்ணணும் கொடுத்துருக்க கிழமையோட. லீப் இயர் இல்லை அப்படின்னா கொடுத்துருக்க கிழமையோட ஒரு நாள் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதோட ஆன்சர் சனிக்கிழமை. கண்டிஷன் ரொம்ப முக்கியம். 2 நாள் ஆட் பண்ணணும். இப்போ இங்கே 2021 ஜனவரி கொடுத்துருக்காங்க. இதுவே 2024 மார்ச்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே ஒரு நாள் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அதை கணக்கு பண்ணிக்கிறணும். ஓகேவா? அடுத்த கணக்கு போமா? இது இப்போ இதை பாருங்கள். ஜனவரி 1 2007 திங்கக்கிழமை எனில் ஜனவரி 1 2008 என்ன கிழமையாக இருக்கும்? ஜனவரி 1 2007 திங்கக்கிழமைனா ஜனவரி 1 2008 என்ன கிழமையாக இருக்கும்? இப்போ 2007 இது லீப் இயரா? இல்லை, ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சு. 2008 லீப் இயர், அதாவது 400 அடிவரை தான் லீப் இயர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2008 லீப் இயர். இப்போ நமக்கு என்ன இங்கே லீப் இயர் வந்திருக்கு, அதுக்காண்டி நம்ம ஒன்றும் ஆட் பண்ணி போடக்கூடாது. ஏன் ஆட் பண்ணி போடக்கூடாது அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது? ஜனவரி 1 இருக்குது. இப்போ நம்ம பிப்ரவரி கேட்டால் கூட நம்ம ஆட் பண்ணி போடலாம். புரியுதா? ஏன்னா பிப்ரவரியில் 29 நாள் ஆகும், இங்கே 29 நாள் ஆகாது. ஜனவரி 1 2020 2008. இப்போ மார்ச்னு கேட்டிருந்தாங்கன்னா மார்ச் 1ன்னா 2 நாள் ஆட் பண்ணணும். இப்போ என்ன ஜனவரி 1 தானே, அதனால் தேவையில்லை. அப்போ இதுக்கு என்ன ஆன்சராக இருக்குது? என்ன இருக்குது? திங்கக்கிழமையாக இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் லீப் இயர் இல்லை. அது லீப் இயர் இல்லை அப்படின்னா திங்கக்கிழமையோட 1 கூட்டினா போதும், செவ்வாய்க்கிழமை. அவ்வளோதான். இந்த சம பாருங்கள்.
இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6. 6 ஸ்கொயர் என்னது 36, 6 கியூப்பு 216, 5 ஸ்கொயர் 125, 5 கியூப் 125, 4 ஸ்கொயர் என்னது 16, 4 கியூப் வந்து 64. அவ்வளோதான். ஸ்கொயர்டு கியூப் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியானது தான், போட்டுடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே நம்ம டிஎன்பிசி அவங்க ஆன்சர் வச்சு நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து நடவடிக்கை 3 மட்டும் சரி, தூரத்தவரோட வரைக்கும்னு 3 மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் கீ எல்லாத்துலேயும் நம்ம டிஎன்பிசி ஆன்சர் கீ போட்டதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கிறோம். அது அவங்களோட ஆன்சர் கீழே தான் கொடுப்பாங்க. இதை நீங்கள் டவுட் இருந்தால் டவுட்டில் வச்சுக்கோங்க. விடுபட்ட இடத்தில் சரியான படத்தினிட்டு நிரப்புக. இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பெல் வந்திருக்கா, 1 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்பெல் வந்திருக்கா. அடுத்து 1 2 3 4 கூட வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 வரணும். அப்படின்னா 1 2 3 4 5. ஆப்ஷனில் எது 5 இருக்குன்னு பாருங்கள். இது எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்படின்னா அது கண்டிப்பாக வராது. இது இல்லவே இல்லை, இதுவும் வராது. இது 5 இருக்குது. அப்படின்னா இதுதான் ஆன்சரு. இது 6 இருக்குது, இது வராது. அப்படின்னா ஆன்சர் வந்து பார்ட் பி. நம்ம எதுக்கு இந்த பழைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாமே நம்ம எக்ஸாம்களில் எந்த எக்ஸாம்னாச்சும் எந்த எக்ஸாம் யூஸ் ஆகும். அவங்க தான் எழுதுனாங்க, நான் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, நான் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. டிஎன்பிசியோட ஒரு கொஸ்டினும் நம்ம 1000 புக்கை படிக்கிறதுக்கு சமம். நீங்கள் எடுத்து அநேகமாக படிக்கலாம். அதில் கொஞ்சம் குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளே முழுசாக ஏற்றக்கூடாது. சரிங்களா? ஒரு 10% 20% ட்ரான்ஸ்லேஷன் மிஸ் ஆகிருக்கலாம், அது மிஸ் ஆகிருக்கலாம், இது மிஸ் ஆகிருக்கலாம். அதுக்காண்டி அந்த மொத்த 200 கொஸ்டினையும் தூக்கி போட்டக்கூடாது. சரிங்களா? தவறுகள் இருக்க தான் செய்யும். அந்த தவறை சரி பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துடணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கேள்வி பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டது. A ஹேஸ் B என்பது A வகுத்தல் B, A ஸ்டார் B என்பது A பெருக்கல் B. ராம் என்பவரின் வருமானம் ரவியின் வருமானத்தில் 80% சரியான தேர்வை கண்டது. ரவியின் வருமானத்தில் 80%. இப்போ A என்றது யாருன்னா ராமு, B என்றது யாருன்னா ரவி. இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பெருக்கல் அப்படின்றதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்டார் போடணும் அப்படின்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வகுத்தல் அப்படின்றது வந்து நம்ம ஆஸ் போடணும் அப்படின்ட்டாங்க. இப்போ கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராம் என்பவரின் வருமானம். கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? ராம் என்பவரின் வருமானம் ரவியின் வருமானத்தில், ராம் என்பவரின் வருமானம், ராம்ன்றதே 6, A ரவியின் வருமானத்தில் 80%. ரவியோட வருமானம் Bயில் வந்து 80% ஆகும். அப்புறம் என்னென்னா, இப்போ B வந்து ஒரு 100 ரூபா வாங்குறாருன்னா அதோட 80% தான் R. அப்படின்னா ஏன்ற எவ்வளோனா 80 ரூபா. இப்படி நான் வச்சுக்கிறோம். பீன்ற 100 ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா அதில் 80 ரூபா 80%ன்றது R. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். எப்படின்னா A ஈக்குவல் டு எவ்வளவு 80 / 100 இன்ட்டு B. ஓகேவா? இதுதான் கண்டிஷனு. இந்த கண்டிஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். A ஈக்குவல் டு 80 / 100 இன்ட்டு B. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டாங்க? வகுத்தலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஹேஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? வகுத்தலுக்கு ஹேஸ் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? அந்த கண்டிஷன் தான். அந்த கண்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ அந்த கண்டிஷன் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ A ஈக்குவல் டு 80 டிவைடபிள் என்னது? ஹேஸ் 100. ஸ்டாருக்கு என்னது? ஸ்டாருக்கு என்ன பார்த்தோம்? ஸ்டாருக்கு வந்து பெருக்கலுக்கு வந்து ஹேஸு. அப்போனா A ஈக்குவல் டு 80 ஹேஸ் 100 இன்ட்டு B. அவ்வளோதான். இதை போட்டோம்னா ஆன்சர் வந்து C. புரியுதா? ஃபஸ்ட்டு அதை அந்த கண்டிஷனை எழுதிக்கிறணும். அந்த கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். A ஈக்குவல் டு 80% ஆஃப், இப்படி தான் எழுதுவோம், 80% ஆஃப் B. இந்த 80% எப்படி எழுதுனா 80/100 இன்ட்டு பின்னு எழுதுவோம். இப்போ இந்த ஹேஸுக்குள்ளே ஹேஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். கொஞ்சம் யோசனை ஆன்சர் வந்து ஈஸி தான் இருக்கும் இந்த சம்மு. இந்த கொஸ்டின்லாம் டிஎன்பிசி என்ன எடுத்துருக்காங்களோ முடிவு எடுத்துக்கணும். அதுதான். இந்த இதெல்லாம் விட்டுருங்க, செய்கிற மட்டும் செய்வோம். அடுத்து இந்த கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்ட தொடரை கவனமாக படித்து வினாவிற்கு விடையளிக்க. மேற்குறிப்பிட்ட தொடரில் குறியீடுக்கு முன்னால்
மேற்குறிப்பிட்ட தொடரில் குறியீடுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும் இருக்குமாறு எத்தனை மெய்யெழுத்துக்கள் இருக்கும்? இப்போ இங்கிலீஷில் பாருங்களேன். இங்கிலீஷில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. How many such consonants are there are in the above arrangement? Each of the view is immediately preceded by a symbol and immediately followed by number. ஒரு கன்சனன்ட் நம்பர் இருக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா ஒரு சிம்பிள் இருக்கணும், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு நம்பர் இருக்கணும். இதுதான் பார்க்கணும். ஒரு சிம்பிள், ஒரு நம்பரு, நடுவில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு கன்சனன்ட் நம்பர் இருக்கணும். அப்படின்னா ஒரு எழுத்து இருக்கணும், மெய் எழுத்துன்னு சொல்லணும். அதாவது இந்த கன்சனன்ட் நம்பர் அப்படின்ற எதுன்னா நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம்ல, வவ்வல்ஸ்னு சொல்லுவோம்ல, AEIOU, இதை ஃபுல்லாக தவிர இருக்கிறது எல்லாமே கன்சனன்ஸ் தான். கன்சோனன்ஸ் என்னென்னா அந்த வவ்வல்ஸ் AEIO இருக்குல்ல, அதை தவிர இருக்க எல்லாமே என்னென்னா கன்சோனன்ஸ் தான். இப்போ அந்த கன்சனன்ஸு இப்போ அதை வச்சுடுங்க. இது இந்த மணி எத்தனை நம்பர் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஒரு சிம்பிள் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். இப்போ இதில் எப்படி ஈஸியாக பார்க்கணும், ஃபஸ்ட்டு சிம்பிள் இருக்க இடத்துக்கு போவோம். இந்த கணக்கில் சிம்பிள் எங்கே இருக்குது? சிம்பிள் வந்து எங்கே இருக்கா? அந்த இருக்குது. இந்த பெர்சன்டேஜ்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்கா? பெர்சன்டேஜுக்கு அப்புறம் என்ன இருக்குது? லெட்ரு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நம்பர் இருக்குது. இந்த கண்டிஷன் கரெக்டு இருக்கா? என்ன இருக்குது? என்ன கண்டிஷன் இருக்குது? ஹேஸு ஓகே, ஒரு நிமிஷம். ஹேஸு K3 அப்படின்னா ஒரு கண்டிஷன் கரெக்ட் ஆகிடுச்சு. இது AEIOவில் வருதா அப்படின்னா வவ்வல்ஸ் இது கண்டிப்பாக வரும், 1 வருது. அடுத்த சிம்பிள் போங்க, இந்த இதுக்கு வாங்க. இதை பாருங்கள், இதில் ஒரு சிம்பிள் இருக்குது, ஹேஸ் இருக்குது, A இருக்குது, 2 இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா ஏன்றது என்ன? அது வவ்வல்ஸு. அப்படின்னா வவ்வல்ஸ் கன்சனன்ட்டில் ஏன்றது வவ்வல்ஸ். அப்படின்னா இது வராது, 1 மட்டும் வந்திருக்கு. அடுத்த சிம்பிள் எங்கே இருக்குது? இது டாலர் சிம்பிள் இருக்குது, டாலர் KM. இதில் என்னன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்துருச்சு, ரெண்டாவது வவ்வல்ஸ் இல்லை, ஆனால் 3 என்ன வந்திருக்கு? நம்பர் வரணும், ஆனால் எம்முன்னு வந்துருச்சு. அப்படின்னா இந்த கண்டிஷன் வராது, ஏற்கனவே 1 மட்டும் வந்திருக்கு. அடுத்து வந்து இந்த அட்டு N4. அப்போ புரியுதா? அப்படின்னா அட்டுன்ற ரைட்டு, என்னன்றது வவ்வல்ஸில் வராது, AEIOவில் வராது. அடுத்து என்ன வருது? 4 வந்துருச்சு. அப்படின்னா இது ரெண்டாவது சிம்பிள், ரெண்டாவது கண்டிஷன் வந்துருச்சு, 2 வந்துருச்சு. அடுத்து 3 அந்த இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, C. இந்த காப்பிரைட்ஸ் போகிற காப்பிரைட் சிம்பிள் இருக்குது, T இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? ஹேஸ் சிம்பிள் இருக்குது. அப்படின்னா இது வராது. என்ன இருக்குன்னா ஒரு சிம்பிள் இருக்கணும், ஒரு கன்சனன்ஸ் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். இது இல்லை. அடுத்து இந்த வைப்போம். இங்கே ஹேஸ் இருக்குது, 7 இருக்குது, F இருக்குது. அதனால் நமக்கு எப்படி வரணும்? நம்பர் நடுவில் வரக்கூடாது, நம்பர் 3ஆவதாக வரணும். அப்போ இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு ரெண்டு நம்பர் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் K3ன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அடுத்து அட்டு N4ன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்படின்னா ஆன்சர் வந்து 2. அவ்வளோதுக்கு ஆன்சர் வந்து 2 முடிஞ்சு. புரியுதா? இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. 2 ஆன்சர்ன்றனா 2 புரியுதுல? இது வந்து எம்படர் சிஸ்டம் சொல்லுவாங்க, எம்படர் பேட்டர்னு. இதை பொறுத்தளவுக்கு என்னன்னா, இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, இது உள்ளே வந்து எந்த ஃபிக்சரில் மறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இதை நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் போகிறதோட எலிமினேட் பண்ண பார்க்கணும். எலிமினேஷன் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. அப்போ தான் ஈஸியாக அதை எடுக்க முடியும். டேரெக்ட் ஆன்சருக்குள்ளே போகக்கூடாது. இப்போ என்ன இருக்குன்னா, இப்படி வந்துருக்கணும். இதில் ஏதாவது இப்படி வந்திருக்கா? இப்படி வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. அடுத்த நாள் இப்படி வந்துருக்கணும். இங்கே வந்து இந்த சிம்பிள் இல்லை, அப்படின்னா இது வராது. இதில் பாருங்கள், இதில் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், எப்படி வந்திருக்கு? இதில் வந்து இங்கே ஆரம்பிச்சு, நார்த்துலேருந்து ஆரம்பிச்சு இப்படி போயிருக்கு. ஆனால் இதில் இப்படி வந்திருக்கு, அப்படின்னா இது வராது. அடுத்து இதை பாருங்கள், இப்படி வந்திருக்கு, இந்த இதில் அப்படின்னா இதில் அப்படின்னா என்ன ஆன்சர்? இது மட்டும் தான் ஆன்சரு. இப்போ இதை செக் பண்ணே தெரியும். 1 2 3 4 அதே மணி 1 2 3 4 வந்துருச்சா? புரியுதா? இதை எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற நல்லா பார்த்துக்குங்க. இந்த எம்பர்ஸ்லாம் அப்படி தான், எது வராது அப்படின்ற செக் பண்ணுறோன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா, இதுக்கு ஆன்சர் என்ன? சி. இந்த இதுக்குள்ளே தான் அந்த எம்பர்டர் சிஸ்டம் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் தைரியம் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி கொஸ்டினில் பார்த்துக்குருவோம். வந்ததுக்கு இதுக்கு வந்து என்னென்னா, ஒரு ஆள் ஒரு ஆன்சருக்கு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து தும்மல், இருமல், இது கண்டிப்பாக வராது. மொட்டு மலர் நறுமணம், மொட்டு இருந்தால் தான் மலராகி நறுமணம் வரணும், இதுவும் வாய்ப்பு இருக்குது.
விபத்தில் தான் காயம் வரும் இல்லை, எல்லா விபத்தும் காயம் வலியை கொடுக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா இதுலேருந்து கொண்டுறாங்க. ஆவியாகுது, ஆவியாகிறனால மேகம் வருது, மேகம் வரனால மழை வருது. ஒன்றையும் தும்மல் வந்து இருமல் வருது, கண்டிப்பாக இது வராது, இது எலிமினேட் பண்ணிடுங்க. தும்மல் வந்தால் இருமல் வராது, அப்படிலாம் இல்லை, இருமல் வரலாம். தோல் பதனிடல், அதனால் தோல் வருது, அதனால் பணப்பை வருது. இதுவும் தோல் பதனிடனால தோல் வருது, தோல் இது வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து மொட்டாகுது, மொட்டு வந்து மலராகுது, மலரானோன்னு நறுமணம் வருது, இது வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஎன்பிசி இது என்ன ஆன்சர் கொடுக்கணும் அதை வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும். இந்த இதுக்கு வந்து என்னென்னா இந்த ரெண்டுமே சொல்கிறாங்க, ஏஹெச்இஎல் ஈஹெச்இஎல் ரெண்டுமே ஒரே இதாக இருக்குது, இது வேறுபட்ட ஒன்று. இது இன்னும் கொஸ்டின் தப்பாக என்னன்னு தெரில, அதை ஆன்சருக்கு போட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் என்னாண்டு என்ன மெத்தட் எடுத்துருக்காங்கண்டு. அடுத்து வந்து இந்த இதை பாட்டுங்க, இது ரொம்ப ஈஸியானது. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 481 என்றால் வானம் நீளம். இதை நீங்கள் என்ன பண்ணால் இங்கிலீஷில் போயிடணும், இங்கிலீஷில் போய் பார்த்துடணும். இன் சர்டைன் கோட் லாங்குவேஜஸ் 481 மீன்ஸ் ஸ்கை இன் ப்ளூ, 246 மீன்ஸ் sea in deep, 698 மீன்ஸ் sea look blue. வாட் நம்பர் இந்த கோட் ஃபார் லுக்ஸ். இதில் வந்து இந்த லுக்குக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இதை நீ 3 எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக அதில் கொடுத்துட்டாங்க, வேறு அடுத்த இதெல்லாம் கேட்கணும்னா இப்போ ரீசனிங் வந்து 10 ஆக்கிட்டாங்க, அப்போ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காண்டி கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த எழுதுங்க, ஸ்கை இன் ப்ளூ. ஓகேவா, ஸ்கை இன் ப்ளூ. இதுக்கு நம்பர் என்னது 481. அடுத்த என்ன எழுதிக்காங்கன்னா சி இன் டீப், சி இன் டீப். ஓகேவா, சி இன் டீப். இதுக்கு நம்பர் என்னது பார்த்தோம் அப்படின்னா நம்பர் என்ன வரும் 246. இப்போ இந்த ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது, இந்த 4 நம்பர் காமனாக இருக்குது, இங்கேயும் 4 நம்பர் காமனாக இருக்குது. இப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, 4 நம்பர் காமனாக இருக்குது, அந்த நம்பர் எடுத்து எழுதிடணும். இப்போ ரெண்டுலேயுமே எந்த வேர்டு காமனாக இருக்குது அப்படின்னா இன்னு. இப்போ புரியுதா, அப்போ இன்னு காமனாக இருக்குது அப்படின்னா 4 நம்பருக்கு என்னென்னா இன்னுன்னு அர்த்தம். புரியுதா, 4 நம்பருக்கு என்னது இன்னுன்னு அர்த்தம். இதுவே பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று என்ன இருக்குது, சி லுக்ஸ் ப்ளூ. இங்கே எழுதுங்க, சி லுக்ஸு ப்ளூ. சி லுக்ஸ் என்ன சொல்கிறாங்க, ப்ளூ சொல்கிறாங்க. இப்போ சி லுக்ஸ் ப்ளூன்றாங்க. இதுக்கு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா 6, 9, 8. சி லுக்ஸ் ப்ளூக்கு வந்து 6, 9, 8 3மே எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டில் எதுவும் காமனாக இருக்குது, 8, 8 காமனாக இருக்குது. ஓகேவா, 8, 8 காமனாக இருக்குது. அப்படின்னா ப்ளூ காமனாக இருக்குது அப்படின்னா 8ஆம் நம்பர் என்னது ப்ளூ. புரியுதா. அடுத்து சியை பார்த்தோம், இந்த ரெண்டுலேயுமே சி இந்த இருக்குது, சி இந்த இருக்குது. இதில் எந்த நம்பர் காமனாக இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்படின்னா 6, 6ம் காமனாக இருக்குது. அப்படின்னா 6ன்றது என்ன சி, அப்படின்னா 6 வராது, சி வராது. 4ன்றது இன்னும் வராது. 8ன்ற என்ன சொன்னோம், ப்ளூ சொன்னோமா, ப்ளூ வருது. அப்படின்னா என்ன ஆன்சரு 9 ஆன்சரு, லுக்ஸ் தான் ஆன்சரு. ஆனால் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு அதிலேயே 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிலரில் இப்படி கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரு சிலரில் இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்காண்டி பார்த்தோம். இப்போ என்னென்னா நீங்கள் பார்ப்பீங்க இந்த சி லுக்ஸ் ப்ளூவில் இங்கே நடுவில் ஏற்கனவே 9 இருக்குது, அப்படியே போட்டுடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி மட்டும் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு சிலரில் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நீங்கள் 9 டேரெக்டாக எடுத்திங்கன்னா அது ஆன்சர் தப்பாயிரும். இதில் வந்து டேரெக்டாக இருக்கனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எழுதுறது இப்படி தான், 3மே எழுதிட்டு எந்த 2 எழுத்து காமனாக இருக்குது, அதில் எந்த 2 நம்பர் காமனாக இருக்குது, அந்த எழுத்து கீழே இருக்க நம்பரை பார்க்கக்கூடாது. அந்த 2 ரோவில் எந்த நம்பர் காமனாக இருக்கோ அந்த நம்பர் எழுதிடணும். அதே மாதிரி எந்த எழுத்து, இப்போ சி லுக்ஸ் ப்ளூ, சி இன் டீப் அப்படின்னா ரெண்டுலேயுமே சி இருக்குது. அந்த 2க்கு நேரம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. சிக்கு வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த சிக்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த சிக்கு வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பார்க்கக்கூடாது. இந்த 2 எழுத்து சேமாக இருக்கா, அப்போ சின்ற எழுதிடணும். அப்போ இந்த 2 லெட்டரில் எந்த நம்பர் சேமாக இருக்கோ அந்த நம்பர் எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா. இப்போ லுக்ஸுக்கு என்னது ஆன்சர்னா 9. இந்த இதெல்லாம் போட்டுருங்க. ஒரு பெண் ராஜாவை காட்டி, ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணை காட்டி, ராஜ் அவள் என் மனைவியின் சகோதரியின் மகள் என கூறினார். ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவு. அப்போ இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன கேட்க வராங்கன்ற நம்ம பார்த்தாலே பாதி போயிடும், 50% நம்ம ரெடி பண்ணிடலாம். அப்பெண்ணுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்குறாங்க. யாருக்கும், ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு, ராஜோட வீட்டுக்காரம்மாவுக்கு ஒய்ஃபுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு, அந்த எக்ஸ், அந்த பொண்ணுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ராஜ் இருக்காப்புல,
ராஜ் இருக்கார், ராஜோட மனைவி ஒய்ஃப் இருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், ராஜ் என்பவர் ஒரு பெண்ணை காட்டு. ராஜ் அவள், இந்த பெண் எக்ஸுன்ற பெண்ணு, அவள் என் மனைவியின் சகோதரியின் மகள், என் மனைவியோட சகோதரியின் மகள். அப்படின்னா அவங்க மனைவியோட சகோதரி மகள். அப்படின்னா யாராக இருக்கலாம்? மனைவியோட சகோதரி ஒன்று அக்கா இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அவங்களோட பொண்ணு. அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று சித்தியாக இருக்கும், இல்லாட்டினா பெரியம்மாவும் இருக்கும். இங்கே பெரியம்மா பெரியப்பா இல்லை, அதனால் சித்தி ஆன்சர், சித்தியை போட்டுடலாம். மகள்னு போட்டிருக்காங்க, மக தப்பு, சித்தி தான் ஆன்சர், ஆன்டி தான் ஆன்சர். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அ உமன், ராஜ் செட், ஷீ இஸ் டாட்டர் ஆஃப் மை ஒய்ஃப் இஸ் சிஸ்டர். ராஜ், ஹவு இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ராஜ் ரிலேட்டட் டு த உமன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்த ரிலேஷன் கணக்கு வந்து நீங்கள் நிறையா உட்காந்து செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிஞ்சி கொஞ்சம் ஒரு 40 கணக்கு தான் இருக்கும், 40 30 தான் இருக்கும். உட்காந்து செஞ்சு பார்க்கணும். ஸ்பீடாக உட்காந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு தடவை செஞ்சேன், அங்கே நான் போட்டுருவேன், எக்ஸாம் ஹாலில் போட்டுருவேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸாம் ஹாலில் ஆப் வச்சு விட்ருவாங்க. சரிங்களா? நம்ம எவ்வளோக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு தான் நம்ம ரீசனிங் எல்லாமே எடுக்க முடியும். இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ என்பவர் பியின் சகோதரி, ஏ என்பவர் பியின் சகோதரி, சி என்பவர் பியின் தாய், டி என்பவர் சியின் தந்தை மற்றும் இ என்பவர் டியின் தாய். பிறகு ஏ என்பவர் டியுடன் எவ்வாறு தொடர்புடையவர் ஆவார்? இதில் மட்டும் ஒரு இது ஒன்று வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து நமக்கு என்ன உறவுன்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லேடிஸ் வந்தால் அவங்கள ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஜென்ஸ் வந்து அவங்கள கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா ஏன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இருங்க, ஏ அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? ஏ என்பவர் பியின் சகோதரி. இப்போ இதில் யார் லேடிஸாக இருப்பாங்க? ஏ என்பவர் பியோட சகோதரி. அப்படின்னா யார் லேடிஸாக இருப்பாங்க? நான் வச்சுக்கோங்க, அவ்வளோ. இப்போ ஏன்றது ஒரு லேடிஸ், கரெக்ட் தானே? ஏ யார்? லேடிஸு. இப்போ ஏ என்பது பியினோட சகோதரின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம். ஏ என்பது பியின் சகோதரி, இவங்க சிஸ்டர், பியோட சிஸ்டர் யாருன்னா, அப்படின்னா இவங்க லேடிஸு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? சி என்பவர் பியின் தாய். என்ன சொல்கிறாங்க? சி என்பவர் பியோட தாய். இப்போ சின்னு ஒரு கேரக்டர் உள்ள வருது, சி என்பவர் பியின் தாய். இப்போ புரியுதப்பா? யார் லேடிஸு? இவங்க லேடிஸு. அப்படி நான் வச்சுங்க, யார் லேடிஸு? இவங்க லேடிஸு. சி என்பவர் யார்? பியின் தாய். ஓகே. அடுத்து டி என்பவர் சியின் தந்தை, டி என்பவர். அப்போ டின்னு ஒரு கேரக்டர் உள்ள வருது, டி என்பவர் சியின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சி என்பவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சி என்பவர் யாருன்னா டியோட தந்தைன்றாங்களா? அப்போ டி என்பவர் சியின் தந்தை. அப்போனா அவங்க யாருன்னா ஒரு ஜென்ஸு. அப்போ அவங்க அப்பா, இவங்க தாத்தா. ஓகேவா? இவங்க தாத்தா, அவங்க அப்பா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டேட். இப்போ பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இ என்பவர் டியின் தாய். ஈன்னு ஒரு கேரக்டர் வருது. இ என்பவர் டியின் தாய். அப்போ அவங்க லேடிஸு, இவங்களோட தாய் தான். அப்போனா டி. பிறகு ஏ என்பவர் டியுடன் எவ்வாறு தொடர்புடையவர்? ஏ என்பவர் டியுடன் எவ்வாறு தொடர்புடையவர்? பொறுமையாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ என்பவர் பியின் சகோதரி. இப்போ ஏன்ற வந்து ஒரு லேடிஸு, பின்ற வந்து யாருன்னு தெரில, அதை விட்டுருங்க. சி என்பவர் பியின் தாய். அப்போனா அவங்க அம்மா. சரியா? பியோட அம்மா யாருன்னா சியோட தந்தை யாருன்னா டி. இ யாருன்னா, இ என்பவர் வந்து யாருன்னா டியின் தாய். இ என்பவர் டியின் தாய். அப்போனா ஏக்கும் டிக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யோசிங்க. இந்த பி யாரு? ஏ. பியோட தங்கச்சி ஏ. அப்படின்னா பி ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த பியோட அம்மா யார்? சி. அப்போனா அம்மா வந்து யாருன்னா சி. அப்படின்னா பிக்கு அம்மானா ஏக்கு யார்? அம்மா தான். புரியுதா? அந்த மட்டும் இருங்க. பிக்கு வந்து சி அம்மானா, சி இருக்காங்களா, சி வந்து பிக்கு அம்மானா ஏக்கு என்ன இருப்பாங்க? அவங்களுக்கு அம்மாவாக தான் இருப்பாங்க. இப்போ சி யார்?
சியோட சின்ற லேடிஸு, சியோட தந்தை யார்? டி. அப்படின்னா இவங்களோட அப்பா இவங்க என்ன வரும்? பேரன் பேத்தி வருமா? இப்போ இங்கே பாருங்கள், அப்போ ஏக்கும் என்ன கேட்குறாங்க? ஏக்கும் என்ன கேட்குறாங்க? டிக்கும் கேட்குறாங்களா? அப்போ ஏடி என்னது? பேத்தி. புரியுதா? இவ்வளோ தான். அந்த டயராம் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ மறுபடியும் வேணால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னா லேடிஸ்னால் ஏன்னு வச்சுக்கோங்க. சாரி, லேடிஸ்னால் ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஜென்ஸ் அப்படின்னா கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே தராதுன்னா அப்படியே விட்டுருங்க. அவங்க பி ஆனா பெண்ணான்னு தெரியவே இல்லை, நமக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. பின்றது வந்து ஆனா பெண்ணா எதுவுமே கொடுக்கல, அதனால் அதை அப்படியே விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பொறுமையை கேட்டுக்குங்க. ஏ என்பவர் பியின் சகோதரின்னு சொல்லிட்டாங்களா? இப்போ பியோட தங்கச்சியோ அக்காவோ யாருன்னா ஏ. ஆனால் பி ஆனா பெண்ணான்னு தெரியாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சி என்பவர் பியின் தாய். சி என்பவர் யாரா? பியோட தாயின்ட்டாங்களா? அப்படின்னா சியோட பியோட அம்மா யாருன்னா சி. பிக்கு அம்மா சினா ஏக்கு என்ன வரும்? அவங்களும் அம்மா சி தான். அம்மா சியோட பிள்ளைகள் 2 பேர், ஏபி 2 பேர் சியோட பிள்ளைகள். இப்போ சி இருக்காங்க. சியோட அப்பா யாருன்னா டி. அப்போ ஏபிக்கு அம்மா சினா ஏபிக்கு தாத்தா யார்? டி தான். அப்போ என்ன ரிலேஷன் கேட்குறாங்க? ஏடியோட ஏ என்பவர் டியுடன் எவ்வாறு தொடர்புடையவர்? இப்போ நான் வந்து இவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா இருக்காங்க, இவர் என்ன வேணும்னா எங்கள் அப்பான்னு நான் தான் சொல்லுவேன். அப்போ ஏ என்ன சொல்லுவாங்க? எங்கள் தாத்தான்னு சொல்லுவாங்க. அப்போ ஏ என்பவர் டியுடன் எவ்வாறுனா அவர் என்ன சொல்லுவார்? இவர் என் பேத்தின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் பேத்தி ஆன்சர். முடிஞ்சா? தாத்தா பேத்தி இருந்தால் குழப்பம், பேத்தி மட்டும் வச்சுருங்க. ஆன்சர் பேத்தி. அடுத்த செம்மு, கீழே உள்ள வரைபடத்தை படித்து பார்த்து இதில் வேலையில்லாத ஆனால் படிக்காத இளைஞர்களை குறிக்கும் பகுதிகளை கண்டறியவும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான செம்மு. நம்ம உட்காந்து டக்குன்னு பார்த்தோம்னா போதும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா படிக்கக்கூடாது, நான் எஜுகேட்டடு, வேலை இல்லை ஆனால் வேலை இருக்கக்கூடாது, வேலையும் பார்க்கக்கூடாது, அப்படின்னா படிக்காதவர்கள், இது எதுவுமே வராது. இதெல்லாம் அடிச்சிடணும். அப்படியே படத்தில் உட்காந்து அடிச்சிடணும். இது என்னென்னா படித்த இளைஞர்கள், படித்தவன், இது ரெண்டும் சேர்ந்தது. படித்தவன் வேலையில் இருக்கவன், படித்தவன் இளைஞராக இருக்கான் படிச்சிருக்கான், இந்த கண்டிஷனு. இந்த கண்டிஷன்னா இளைஞராக இருக்கான் படிச்சிருக்கேன் வேலைக்கு போகிறேன், இந்த கண்டிஷனு. இந்த கண்டிஷன்னா இளைஞராக இருக்கேன் வேலைக்கு போகிறேன் ஆனால் படிக்கலாவேன். சரிங்களா? இளைஞராக இருக்கேன் வேலைக்கு போகிறேன் ஆனால் படித்து தான் போனோன்னா தெரில, படிக்காமல் போயிருக்கேன். இளைஞருக்கு வேலையாக இருக்கேன் ஆனால் இது ஒன்று மட்டும்தான் இளைஞர்கள், படிக்காதவன். புரியுதா? அப்படின்னா 2 கண்டிஷனு. அவன் என்னவாக இருக்கலாம்? படிக்காதவனாக இருக்கணும். அப்படின்னா இதில் வரல, இது எதுவுமே வரல, இதை ஃபுல்லாக தூக்கிடணும். 2வதுனா வேலைக்கு போகக்கூடாது. இது 2ஐயும் தூக்கிட்டோம்னா ஆன்சர் என்னன்னா 2 மட்டும். அப்படியே ஆன்சர் என்ன 2 மட்டும் போட்டு வந்துடணும். அவ்வளோதான். இந்த சம பொறுத்தளவுக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னு என்னென்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எது எதெல்லாம் அடிப்படும் அதெல்லாம் பார்க்குறேன். 2 4 6 2 3 4 6 12 6ல் வரும். இப்போ 2ல் வருங்க. 3 பிரித்து பாருங்கள். 3 பிரிக்கும். 1 2 3. இப்போ 3ஐயும் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஏபி ஸ்லாஷு பிஏ, அடுத்து ஏ ஸ்லாஷ் ஏபி ஸ்லாஷ். இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்லப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபில்லப் பண்ணினா ஆன்சர் வந்துடும். இப்போ ஏபி இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஏ இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது. இங்கே என்ன வரணும்? பி இந்த மேலே இருக்குது பிஏ. இங்கே என்ன இருக்குன்னா ஏபிஏ. அப்போ ஆன்சர்னால் ஏஏ பிஏஏ. முடிஞ்சா? ஏஏ பிஏஏ. இதுதான் ஆன்சர். இந்த கணக்கெலாம் போட்டிருப்பீங்க. ஒரு வகுப்பில் மொத்தம் 5 பங்கு இருக்காங்கன்னா 100ன்னு வச்சுக்கோங்க. சும்மா 100 மாணவன் வச்சுக்கோங்க. 5 பங்கு மாணவிகள் இருக்காங்க. 5ல் 2 பங்கு மாணவிகள்னால் எத்தனை இருக்காங்க? 40 பேர் மாணவிகள் இருக்காங்க. மீத உள்ளவர் அப்படின்னா 60 பேர் மாணவர்கள் இருக்காங்க. அவர்களில் 1ல் 5 பங்கு மாணவிகளும் 1 4 பங்கு மாணவர்களும் பள்ளிக்கு வரலை. இதில் எத்தனை பேர் வரலைன்னா 1ல் 5 வரல. அப்படின்னா எத்தனை வரல? 8 பேர் வரல. 8 40. இதில் எத்தனை பேர் வரலைன்னா 1ல் 4 பங்கு அப்படின்னா 15. 15 போச்சுன்னா எத்தனை பேர்னா 15 பேர் வரல. அப்படின்னா எவ்வளோ பங்கு வந்துள்ளன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா 15 8 கூட்டினா 23. 23 பேர் வரல. அப்படின்னா 100 23 77 பேர். அப்படின்னா 77 ஆன்சர். 77 போய் 100. அவ்வளோதான் முடிஞ்சு. பங்கு கணக்கு பிரச்சனை ஈஸியாக இருக்குது. 100 பேர் எடுத்துக்கோங்க. 100 பேர் எடுத்துக்கோங்க. 2 5 பங்குனா 40 பேர் மாணவிகள் இருக்காங்க, 60 பேர் மாணவர்கள் இருக்காங்க. இதில் 5 பங்கு 1ல் 5 பங்கு வரல, இதில் 4 பங்கு வரல. அடிச்சிங்கன்னா 8, இது அடிச்சிங்கன்னா 15. 15 8 கூட்டினா 23. 100 23 போச்சுன்னா 77. அவ்வளோதான். ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் எப்போதுமே
மிதக்கிறது அப்படின்றதுக்கு ஆன்சர் என்ன? எப்போதுமே மிதக்கிறது தான் ஆன்சரு. சில நேரங்களில் வராது, எப்போதுமே மிதக்கும். ஆன்சர் டி, எப்போதுமே மிதக்கும். ஒருபோதும் கிடையாது. கண்டிப்பாக தண்ணியோட டென்சிட்டியோட பனிக்கட்டியோட டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் அது என்ன பண்ணால் நீரில் மிதக்க தான் செய்யும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பரர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் திரும்பி இருக்கு ரொட்டேட். இந்த இதை மட்டும் பாருங்கள். இந்த சிம்பிள் இங்கே இருக்குது. தேர்டு குவார்ட்டர் 1 2 3 4 குவார்ட்டர்னு வச்சுக்கோங்க. இது 2வது குவார்ட்டரில் இருக்குது. திரும்ப எங்கன்னா 3வது குவார்ட்டர் வந்துருச்சு. கிளாக் வைஸு, இதுவும் கிளாக் வைஸு, இதுவும் கிளாக் வைஸ். இது மட்டும் என்ன பண்ணிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். அப்படின்னா ஆன்சர் வந்து 2. இந்த சம பொறுத்தளவுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இதில் இங்கிலீஷில் பாருங்கள் ஒரு 5 கண்டிஷன் இருக்குது. இந்த 5 கண்டிஷன் நம்ம அடுத்து தனியாக பார்ப்போம். இப்போ இந்த கணக்கில் கேட்டதுக்கு மட்டும் பார்ப்போம். இதில் நீங்கள் இந்த இந்த மணி கணக்கு பால் சம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு லைனை மட்டும் பார்க்கணும். அட்லீஸ்ட் இந்த அட்லீஸ்ட்டை மட்டும் நீங்கள் எழுதணும். அட்லீஸ்ட் அப்படின்னா அட்லீஸ்ட் என்னப்பா? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மொத்தம் எத்தனை பால் இருக்குது பாருங்கள். ஒரு பெட்டியில் 2 வெள்ளை நிற பந்து, 2 ஒயிட் பால் இருக்குது, 3 பிளாக் பால் இருக்குது, 4 ரெட் பால் இருக்குது. அதில் என்னென்னா குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து கொண்ட 3 பந்துகளை எடுக்க வேண்டுமெனில் எத்தனை வகையில் அவற்றை தேர்ந்தெடுக்கலாம்? எத்தனை வகையில் எடுக்கலாம்னு தான் கேட்குறாங்க. அதோட நிகழ்தகவு என்னன்னு கேட்கல. சரிங்களா? நிகழ்தகவு ப்ராபபிலிட்டிக்கு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராபபிலிட்டின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து மாறும். அவங்க ப்ராபபிலிட்டி கேட்கல. என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது எத்தனை முறை எடுக்கலாம் தான் இருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை நோட் பண்ணணும். எத்தனை முறை எடுக்கலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி எடுக்க சொல்லலை. எத்தனை முறை எடுக்கலாம் தான் கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி சொல்லலை. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறேன், 3 பந்து எடுக்கணும். அந்த 3ல் குறைஞ்சது ஒரு பந்து வந்து கருப்பாக இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். அப்படின்னா குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு பந்துன்னா 1 பந்தாகவும் இருக்கலாம், 2 பந்தாகவும் இருக்கலாம், 3 பந்தாகவும் இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன இது பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஃபார்மில் தான். இதை மட்டும் நான் வச்சுட்டீங்கன்னா இந்த சம் அடிக்கடி கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன பந்துன்னு பார்க்கணும், எத்தனை பந்து இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் எத்தனை பந்து இருக்குது? 5 9. மொத்தம் எத்தனை பந்து இருக்குது? 9 பந்து இருக்குது. அதில் எத்தனை பந்து எடுக்கணும்? 3 பந்து எடுக்கணும். இது கண்டிஷனு. ஓகேவா? 9 பந்து இருக்குது, அதில் 3 பந்து எடுக்கணும். இது எதில் இருந்தெல்லாம் எடுக்கணும்? மொத்தம் நமக்கு 3 பந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டி இருக்குது. ஒரு பெட்டியில் 3 கருப்பால், 2 வெள்ளை பால், 4 சிவப்பாலை போட்டுரும். இப்போ நம்ம வந்து அதை எடுக்கிறதுக்கு இப்போ அந்த ஒரு கருப்பால் வரணும் அப்படின்னா நம்ம எத்தனை தடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. குறைஞ்சது இப்போ 3 பால் எடுக்கணும். இப்போ 3 பாலில் 2 வெள்ளை பந்து வரலாம், ஒரு கருப்பால் வரலாம், ஒரு வெள்ளை வரலாம், ஒரு சிவப்பு வரலாம், ஒரு கருப்பு வரலாம், இல்லை 2 கருப்பு வரலாம், ஒரு வெள்ளை வரலாம், இல்லை 2 கருப்பு வரலாம், ஒரு சிவப்பு வரலாம், இல்லை 3மே கருப்பாக வரலாம், 3மே. அதுதான் கண்டிஷனு. அட்லீஸ்ட் அப்படின்னா 3 பந்து எடுக்கணும். அது ஒரு கருப்பு பந்தாக இருக்கலாம், 2 கருப்பு பந்தாக இருக்கலாம், 3 கருப்பு பந்தாக இருக்கலாம், ஒரு வெள்ளையாக இருக்கலாம், 2 கருப்பு பந்தாக இருக்கலாம், ஒரு சிவப்பாக இருக்கலாம். இதுதான் கண்டிஷனு. இப்போ நீங்கள் இந்த லைனை மட்டும் புரிஞ்சுக்கிறணும். குறைந்தபட்சம் அப்படின்னா 1 2 3 இந்த வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த கண்டிஷனை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு 3 பந்து எடுக்கணும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் 3 சரிங்களா? 3 கருப்பு பந்து இருக்குது. 3 கருப்பந்தில் நான் ஒரு பந்து எடுக்கிற நிகழ்தகவை பார்க்கணும். இப்போ ஒரு இதில் ஒரு பந்து எடுத்துட்டேன். மிச்சம் எனக்கு 2 வந்து என்னவாக இருக்கலாம்? ஒன்று வெள்ளையாக இருக்கலாம், இல்லாட்டினா சிவப்பாக இருக்கலாமா? அதுக்கு இந்த 2ஐயும் கூட்டணும். 4 + 2 6. இந்த 6ல் 2 பந்து, ஒன்று கருப்பாக எடுக்கலாம், இல்லைன்னா சிவப்பாக எடுக்கலாம், இல்லை 2மே வெள்ளையாக எடுக்கலாம், இல்லை 2மே கருப்பாக எடுக்கலாம், 2மே சிவப்பாக எடுக்கலான்ற ஒரு கண்டிஷனு. ஒரு பந்து எடுக்கலாம். ப்ளஸ் இதே தான் 3. இப்போ நான் 2 கருப்பு பந்து எடுத்தேன்னா, ஏன்னா அந்த அட்லீஸ்ட்டு அந்த அட்மோஸ்ட் அப்படின்ற அந்த குறைந்தபட்சம் அப்படின்ற என்னென்னா ஒரு கருப்பு பந்து எடுக்கலாம், 2 கருப்பு பந்து எடுக்கலாம், 3 கருப்பு பந்து எடுக்கலாம். இப்போ ஒரு கருப்பு பந்து எடுத்து மிச்சம் 2 பந்து இருக்குன்னா கண்டிஷன் இதுவே 2 கருப்பு பந்து எடுத்து மிச்சம் என்னலாம் 6ல் ஒரு பந்து எடுக்கலாம். அதாவது ஒரு டைமில் நான் அந்த பெட்டியிலேருந்து 3 பால் எடுக்க போகிறேன் அப்படின்னா 2 கருப்பு பந்து நான் எடுத்துட்டேன். மிச்சம் ஒரு பால் வெள்ளையாக வரலாம், சிவப்பாக வரலாம். அதுக்கான கண்டிஷன் இது. அடுத்து என்ன அப்படின்னா நான் 3மே என்ன எடுத்துடலாம், நான் கருப்பாக எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த கண்டிஷனை இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா?
ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் 9 பந்து கிடக்கு. அந்த 9 பந்தில் நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்தோம்னா குறைந்தபட்சம் ஒரு கருப்பந்து இருக்குன்றாங்க. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பந்து, அதிகமாக நம்ம 3 எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பந்து எடுக்கிறதுக்கு நிகழ்வு என்னென்னா, ஒரு பந்து எடுக்கிறதுக்கு வழி என்னென்னா 3C1 அப்படி இல்லாட்டினா அந்த 6 பந்தில் 2 பந்து எடுக்கலாம். 2 சிவப்பாக இருக்கலாம், 2 கருப்பாக இருக்கலாம், 2ல் 1 கருப்பாக இருக்கலாம், 1 சிவப்பாக இருக்கலாம். அடுத்து அந்த 3 கருப்பந்தில் வந்து 2 நான் கருப்பந்து எடுத்துட்டேன்னா மிச்சம் ஒரு பந்து எடுக்கணும். அந்த 6 பந்துலேருந்து அந்த ஒரு பந்து நான் எடுக்கணும். 3மே எடுத்துட்டேன்னா 3 தான். இப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது உங்களுக்கு டெஃபினேஷன் தெரியுமில்ல, இது எப்படி எடுத்துலன்னு நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். சொல்லிவிட்டு வந்து மிச்சத்தை வந்து நான் ஆன்சர் டேரெக்டாக போட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தெரிலாட்டினா கேளுங்க, மறுபடியும் சொல்கிறேன். இப்போ 3C1 இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் 3C1 இன்ட்டு 6C2, அதாவது அந்த 3 கருப்பந்தில் ஒரு பிளாக் பால் எடுக்க போகிறேன். மிச்சது ஒரு பந்து எடுத்தாச்சு. நம்ம கண்டிஷன் 3 பால் எடுக்கணும், மிச்சம் 2 பால். இந்த 2 பாலுக்கு மிச்சம் இருக்க 6லேருந்து 2 எடுக்க போகிறேன். இப்போ 3C1 அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ 3 இருக்கா, 3 இன்ட்டு 3 ஒரே நம்பர் தான் விட்டுணும் அப்படின்னா 3 இன்ட்டு 3 ஒரு நம்பரு இன்ட்டு இந்த இது பாருங்கள் 6 இருக்கா, எத்தனை 2 இடம் அப்படின்னா 2 இடம் குறைக்கணும். 6 இன்ட்டு 5 2 இடம் முடிஞ்சா 6 இன்ட்டு 5 முடிஞ்சா. இப்போ கீழே அதே மணி எத்தனை நம்பர் 2 இடம் இருக்கா, 1 இன்ட்டு 2 இப்படி போடணும். போட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா 3 3 9 45. அப்படின்னா எத்தனை இடம் எடுக்கலாம், நான் ஒரு கருப்பந்து எடுக்கணுன்னா 3 பாலில் குறைஞ்சபட்சம் ஒரு கருப்பந்து, அதாவது ஒரு கருப்பந்து வர்றதுக்கான வழி எத்தனை அப்படின்னா 45 வழி இருக்குது. எத்தனை வழி இருக்குது, 45 வழி இருக்குது. இதே மணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது என்னது, 2 கருப்பந்து எடுக்கணும். நான் 3C2 2 கருப்பந்து எடுக்கணும். மீதி ஒரு பந்து இருக்கும், அதுக்கு 6C1. ஏற்கனவே என்ன பார்த்தோம், 45ன்னு ஒன்று பார்த்துருக்கோம், நான் வச்சுக்கோங்க. இப்போ 3C2 3 இன்ட்டு 2 வரைக்கும் 3 இன்ட்டு 2 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இந்த இருக்குது ப்ளஸ் இன்ட்டு 6 அப்படியே அடிச்சிடணும். 2 2 6 3 18. இப்போ நான் அந்த 9 பாலில் 2 கருப்பந்து எடுத்துகிட்டு ஒரு சிவப்போ வெள்ளை எடுக்கிற நிகழ்வு எனக்கு எத்தனைனா 18. ஓகேவா. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கண்டிஷனு, நான் 3மே சிவப்பாக எடுத்துடுறேன். என்னங்கிறேன் 3மே கருப்பு எடுத்துறேன் அப்படின்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அடுத்து 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இது எல்லாமே அடியாயிரு 1. அப்போ நமக்கு என்னென்ன வருது அப்படின்னா 45 45 18 1 9 4 + 1 64. எத்தனை கணக்கு, 64. அப்படின்னா ஆன்சர் என்ன 64. புரியுதா. நம்ம இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இந்த இங்கிலீஷில் பாருங்கள், இந்த பாயிண்ட் இங்கிலீஷை கொண்டு வந்துடணும். இங்கிலீஷில் வந்து இது மட்டும் பார்த்துக்கணும். இஃப் கண்டிஷன்னா அட்லீஸ்ட் 1 பிளாக் பால். சரி, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு கருப்பந்து வரக்கான நிகழ்வு. குறைஞ்சபட்சம் ஒரு கருப்பந்துனா ஒரு பந்து எடுக்கலாம், ஒரு கருப்பந்து எடுக்கலாம், 2 கருப்பந்து எடுக்கலாம், 3 கருப்பந்து எடுக்கலாம். அட்மோஸ்ட் 1னா அதிகபட்சமாக 1 தான் எடுக்க முடியும். 1 எடுக்காமையும் போகலாம், இல்லாட்டினா எடுக்கலாம். புரியுதா. எடுக்காமையும் போகலாம், இல்லாட்டினா எடுக்கலாம். இங்கே என்னன்னா அட்லீஸ்ட் 1 எடுக்கனால ஒரு கருப்பந்துக்கு 45 எடுத்தோம். அதுவே 2 கருப்பந்து வேறு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு 18. 3மே கருப்பந்து எடுத்தாலும் ஒரே இடம் எடுத்துருவோம், வேலை முடிஞ்சிடும். இவ்வளோதான் ஆன்சர். என்ன 64. அடுத்த சம்மு, இந்த சம்மு பொறுத்தளவுக்கு இதுவும் அதே மணி தான். இது ரொம்ப ஈஸி. நம்ம இது என்ன பண்ணோம், அதே மணி போடுங்க, ஆன்சர் வந்துடும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம். இதுக்கு தேர்ந்தெடுக்கலாம் நிகழ்வு எதுவுமே கேட்கல. தேர்ந்தெடுக்கலாம் நாட் ப்ராபபிலிட்டி. எத்தனை வழி, அதே தான். எத்தனை பெண்கள் இருக்காங்க, 5 ஆண்கள் இருக்காங்க, 6 பெண்கள் இருக்காங்க. 5 ஆண்கள் 6 பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ 5 ஆண்கள்லேருந்து எத்தனை பேர் எடுக்கணும், 5 ஆண்கள்லேருந்து 3 ஆண்கள் எடுக்கணும். 5 ஆண்கள் எத்தனை எடுக்கணும், 3 ஆண்கள் எடுக்கணும். அடுத்து என்னது, 6 ஆண்கள்லேருந்து எத்தனை பேர் எடுக்கணும், 6 பெண்கள்லேருந்து எத்தனை பேர் எடுக்கணும், 5 பெண்கள் எடுக்கணும். இதுதான் இந்த கண்டிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா. ஃபஸ்ட்டு வந்து 5 ஆண்கள்லேருந்து 3 பெண்கள், 6 ஆண்கள்லேருந்து
5 பெண்கள் கொண்ட ஒரு குழுவை நம்ம எத்தனை வழியில் தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கான நிகழ்தகவு கேட்டால் மொத்தத்தையும் போட்டுறணும். புரியுதா? அந்த 5ல் 3 + 8 8, இந்த 11C8 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இது நிகழ்தகவு கேட்கலாம், எத்தனை வழியில் தேர்ந்தெடுக்கலான் இருக்காங்க. அதே போல் பிரித்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் அது 5C3 5C3 அப்படின்னா 3 வரைக்கும் 5 × 4 × 3 3ல் 1 2 3 டிவைடட் பை 3 இருக்கா, 1 2 3 இதை அடிச்சிடலாம் இதை அடிச்சிடலாம். அப்படின்னா 5 ஆண்கள்லேருந்து 3 ஆண்களுக்கு நிகழ்தகவு எவ்வளோன்னா, இது எத்தனை வழியில் எடுக்கலாம்னா 10 வழியில் எடுக்கலாம். அப்படின்னா ஆன்சர் என்ன இருக்குது, 10 இருக்குது. ஓகேவா, 10 இருக்குது. அடுத்து என்னென்னா பெண்கள் எடுக்க போகிறோம். பெண்கள் எப்படி எடுக்க போகிறோம், 6 பெண்கள்லேருந்து எத்தனை பெண்கள் எடுக்க போகிறோம், 5 பெண்கள் எடுக்க போகிறோம். அதுக்கான நிகழ்தகவு பார்க்க போகிறோம். 6 × 5 6 × 6 பெண்களிலிருந்து 5 பெண்கள் கொண்ட ஒரு குழு எடுக்க போகிறோம். எத்தனை, 6லேருந்து 5 வரைக்கும் 3 1 2 4 3 2 ஓகேவா. 6ன்ற 1 5 2 4 3 3 4 2 6 × 5ன்னு போட்டிருக்கோம்ல. அப்படின்னா 5 வரை எழுதணும், 5 நம்பர் எழுதணும். கீழே நம்பர் 5 நம்பர், 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 நம்பர். இங்கே கவுண்டிங் தான் கீழே இருக்கணும். இப்போ அப்படி போச்சுன்னா கீழே ஒரு நிமிஷம் 6 5 4 3 2 ஓகேவா. இப்போ அதே மணி எத்தனை வரைக்கும் எழுதணும், 5 வரைக்கும் 1 2 3 4 5 ஓகேவா. இப்போ இது அடியாயிரும், இது அடியாயிரும், இது அடியாயிரும், இது அடியாயிரும். 6 ஏற்கனவே என்ன இருக்குது, 10 இருக்குது. இப்போ இன்ட்டு எவ்வளவு 6. அப்படின்னா எத்தனை வழியில் தேர்ந்தெடுக்கலாம், 60 வழியில் தேர்ந்தெடுக்கலாம். அப்படின்னா ஆண்கள் வந்து எத்தனை வழியில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்களில் 3 ஆண்களை தேர்ந்தெடுக்க வந்து 10, 6 ஆண்கள் 5 ஆண்கள் தேர்ந்தெடுக்க அளவு 6, ரெண்டையும் இருக்கணும். என்னென்னா ஆன்சர் 60. இதுக்கு ஆன்சர் என்ன, 60. இந்த சம பொறுத்தளவுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, விடுபட்ட இடத்தை நிரப்புங்கன்றாங்களா. இது ஒன்றும் இல்லை, இந்த 2ஓட ஸ்கொயர்டு மைனஸ் இது ஒன்றும் இல்லை. 5 ஸ்கொயர் அளவு 25, 4 ஸ்கொயர் அளவு 16, 2 கூட்டினா 31 மைனஸ் 3 ஸ்கொயர் அளவு 9, 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 13, 31லேருந்து 13 கழிச்சோம் அப்படின்னா 41லேருந்து 13 கழிச்சோம் அப்படின்னா 28. அதே மாதிரி நீங்கள் செஞ்சோம் அப்படின்னா 8 ஸ்கொயர்டு எவ்வளவு 64 சரியா. ப்ளஸ்ஸு இது நமக்கு தெரியல, எக்ஸு போட்டுக்கிறோம். மைனஸ்ஸு 8 ஸ்கொயர் அளவு 64 ப்ளஸ்ஸு 16, 64 ப்ளஸ்ஸு 16 எவ்வளோ வரணும், 12 வரணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த 64 காமனாக இருக்கா, அதை கூட வெளியிடக்கலாம், தேவையில்ல. நீங்கள் இப்படியே பார்த்துருங்க. மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. 64 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 64 மைனஸ் 4 = 12 ஓகேவா. இப்போ ரெண்டே அடிச்சிடலாம். எக்ஸ் மைனஸ் 4 = 12, எக்ஸ் மைனஸ் 4 = 12. இது 4 அங்கே போகும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் = 16 வந்துடும். அப்படின்னா எக்ஸு 16 வந்துருச்சா. எக்ஸ் = 16. அப்போ அங்கே நம்ம என்ன எழுதுனா, இதோட 4 ஸ்கொயர் தான் அங்கே 16 எழுதுவோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், 2 ஸ்கொயர் 4. அவ்வளோ வேலை முடிஞ்சு. புரியுதா. 8 ஸ்கொயர் எவ்வளவு 64. நீங்கள் அந்த மணி எக்ஸ்லேயும் போட்டுக்கலாம், இந்த மணியும் போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு 64, இது எவ்வளவு 16, இது எவ்வளோ வந்துடும் 0 மிச்சம் 1 7 8 80 வந்துருச்சா. இப்போ வந்து 80 இங்கே என்னது 8 ஸ்கொயர் வந்து அதே 64. நமக்கு என்ன வரணும், 12 வரணும். அப்படின்னா எதை போடுங்க, 4 போடுங்க. 4 போட்டிங்கன்னா 68 வந்துடும். 68 8 கழிச்சிங்கன்னா 12 ஆன்சர் வந்துடும். அந்த மணி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். 64 ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர் அளவு 64 ப்ளஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 ஓகேவா. மைனஸ்ஸு இதோட ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு 8 ஸ்கொயர் 64 ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு = 12 ஓகேவா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸுன்ற இது பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் எல்லாம் கழிச்சு போட்டிங்கன்னா 16ன்னு வரும். அப்படின்னா எக்ஸ் என்ன வரும் 4ன்னு வரும். அப்போ அந்த இடத்துல 4 போடணும்னா இது நம்பர் என்ன வரணும், 2 ஸ்கொயர் தான் இதோட 4. ஆன்சர் 2. இதை பார்த்துங்க. எல்லா மெழுகுவர்த்தியும் விளக்குகளாகும்.
அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெருசு, இந்த பெரிய வட்டம் சரியா, இந்த பெரிய வட்டம் அப்படி வச்சுக்கிறோம். எல்லா மெழுகுவத்தி, இது மெழுகுவத்தி வச்சுக்கிறோம். எல்லா மெழுகுவத்தி என்ன ஆகும், எல்லா மெழுகுவத்தி என்ன சொல்கிறாங்க, விளக்காகுன்றாங்க. அப்படின்னா அந்த க்ரீன்றது வந்து விளக்கு, இந்த ரெட்டுன்றது மெழுகுவத்தி. ஓகேவா? இந்த எல்லா மெழுகுவத்தி, இது வந்து என்னென்னா மெழுகுவத்தி, இது மெழுகுவத்தி, இது என்னது விளக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எல்லா விளக்கும் ஓகேவா நான் வச்சுக்கோங்க. இது வந்து மெழுகுவத்தி, இது வந்து விளக்கு, இது வந்து எல்லா விளக்கு மின் விளக்காகும். இப்போ புரியுதா? அவ்வளோதான், இதுதான் படம். இப்போ கண்டிஷன் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கேட்குறேன்னா, எல்லா மெழுகுவத்தியும் மின் விளக்குகள் ஆகும். எல்லா மெழுகுவத்தியும் மின் விளக்கு ஆகும். கரெக்டு தலை? எல்லாமே உள்ளதால் இருக்குது. மெழுகுவத்தி ஃபுல்லாக எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, மின் விளக்குகள் இருக்குது. அப்படின்னா எல்லா மெழுகுவத்தி என்னன்னா, இந்த இருக்க எல்லா மெழுகுவத்தி என்னென்னா மின் விளக்காகும். ஓகே கரெக்டு. அப்படின்னா ஒன்று கரெக்டு. ஒன்று எங்கே தப்பு இருக்கோ அதெல்லாம் டெலிட் பண்ணிடணும். தொடரத்தக்கெல்லாம் இதெல்லாம் டெலிட் பண்ணணும். அப்படின்னா ஆன்சர் வந்து 1 2 வந்துருச்சு. இப்போ 2வது பாருங்கள், எல்லா இது வரும், இது கண்டிப்பாக வரும். எல்லா விளக்குகளும், எல்லா மின் விளக்கும் மெழுகுவத்தி ஆகுமா? எல்லா மின் விளக்கு அது அங்கே வெளியே ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி சின்ன வட்டத்தில் வரும், வராது. அப்படின்னா என்ன மட்டும் கரெக்டு, 1 மட்டும் கரெக்டு. ஆன்சர் 1 மட்டும் கரெக்டு. இதோட பார்ட் 2 வீடியோ வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. பழைய கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாதீங்க. ஒரு கொஸ்டின் நமக்கு நிறையா கற்றுக் கொடுக்கும். நன்றி, வணக்கம். மகிழஞ்சிலிருந்து உங்கள் அருண்.